நவம்பர் 3, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் நோய்கள் உங்களை விட்டு மறையும், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். Your diseases will leave you. May the Lord comfort you. எரேமியா 30 அதிகாரம் 17 வசனம். Jeremiah chapter 30 verse 17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களில் ஒன்று ஆரோக்கியம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கும் தேவன் கட்டாயம் உங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற கசப்புகளை எல்லாம் நீக்கி அவர் மகிழ்ச்சியை தருவார். இந்த வியாதி எனக்கு கசப்பான மருந்தா இருக்கிறதே என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். தேவன் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார். வியாதியை உங்களிலிருந்து விலக்குகிறார். கர்த்தர் சொன்னபடியே அதை உங்களுக்கு செய்வார். நீங்கள் இதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். I will restore you to health and heal your wounds, declares the Lord. My dear brothers and sisters, one of God's blessing is healing and healing wounds. God who sweetens the water of Mara will surely remove the bitterness in your life and bring happiness. Are you saying that this disease is bitter medicine for me? By his cares you are healed. God commands you divine comfort. Let's hold fast to the Lord's word and to take the sickness away from you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரை ஆரோக்கியத்தை நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆரோக்கியத்தை உருவாக்குகிறவர், காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவரே, நோய்களை எல்லாம் மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்படியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே நோய்களையும் ஆண்டவரே அப்பா நீர் எடுத்து போட்டு வியாதிகளை முழுவதுமாய் ஆண்டவரே விலக்கி போட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ நீர் கிருபை தருவீராக, நீர் கிருபை தருவீராக ராஜா. இப்பொழுதும் அவருடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த காயத்தை நீர் மாற்றி ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு சந்தோஷத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியம் ஆண்டவரே உள்ளத்திலும் இருக்கட்டும் ஆண்டவரே, உடலிலும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நீர் அவளுக்கு தருவீராக, அதை நீர் அவளுக்கு தருவீராக ராஜா. என்னுடைய வாழ்க்கை ஒரு மாறாவாக இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிறதான எல்லா விதமான கசப்புகளையும் ஆண்டவரை நீக்கி அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சி என்னும் கட்டை ஆண்டவரை நீர் அவிழ் தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கசப்புகள் எல்லாம் மாற வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் குணமாகும்படியாக நீர் கிருபை தருவீராக. தெய்வீக சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக. வியாதி எல்லாம் ஆண்டவர்களை விட்டு விலகுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தருவதற்காக, சுகத்தை தருவதற்காக, ஜீவனை தருவதற்காக, நோய்களை மாற்றுவதற்காக, விசேஷித்த நன்மை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காய்ச்சி பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் உதவி செய்தமா செபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்துவதற்கு நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.